வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தமிழக அரசின் புலிப்பார்வை அச்சமா ராஜதந்திரமா? இந்த கேள்வி ஏன் எழுகிறது? முல்லை பெரியாறு அணைக்கு பாதுகாப்பு ஏற்கனவே கேரள அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதுல மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்பு தேவை என்று தமிழக அரசு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு துணை மனுவை தாக்கல் செய்கிறது. அதில் மத்திய உளவுத்துறை ஐபி என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய ரிப்போர்ட்டை, அதோடைய அறிக்கையை முன்னதாக மேற்கோள் காட்டி புலிகள் அமைப்பாலும் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளாலும் முல்லை பெரியாறு அணைக்கு ஆபத்து இருக்கிறது, எனவே அது மத்திய ரிசர்வ் படை போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ் தவிர, என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தால் காங்கிரஸ் தவிர கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுமே இதுக்கு தமிழக அரசுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு வேண்டும் என்று கேளுங்கள், அதற்காக புலிகளையும் மற்ற அமைப்புகளையும் ஏன் இருக்கிறது? குறிப்பாக புலிகள் அமைப்பு பற்றி கூறப்பட்டிருப்பது ஒரு கடும் கொந்தளிப்பை அரசியல் கட்சிகள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. இது தமிழக அரசு மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்புக்காக கை கொண்ட ஒரு ராஜதந்திரமான நடவடிக்கையா, அல்லது உண்மையிலேயே அப்படிப்பட்ட அச்சம் இருக்கிறதா? இதை பற்றி தான் இந்த ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் நமது டெல்லி செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக மத்திய உளவுத்துறை ஓர் அச்சுறுத்தல் மதிப்பீடு செய்துள்ளது. அந்த அச்சுறுத்தல் மதிப்பீடை முன்வைத்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சிஎஸ்எஃப் பாதுகாப்பு உளவுத்துறையே கேட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பாக முல்லை பெரியாறு அணைக்கு சிஎஸ்எஃப் பாதுகாப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய உளவுத்துறை தனது ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கிறது? மத்திய உளவுத்துறையின் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இப்பொழுது தந்தி டிவி கையில். இந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை, அதாவது எப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 16 இருந்து 18 2014 ஆண்டு. யாரெல்லாம் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம்ல இருந்திருக்காங்க அப்படின்னா, மத்திய உளவுத்துறையிலிருந்து 2 அதிகாரிகள், பட்டி பஹரி, எஸ்பிசிஐடி தமிழ்நாடு டிஎஸ்பி திரு NB விஜயகுமார் அவர்கள், இந்த 3 பேர் தான் இருந்திருக்காங்க. இதனால தான் கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, கேரளால இருந்து யாரும் இல்லையே, தமிழ்நாட்டில இருந்து இருக்காங்க, மத்திய உளவுத்துறையில் இருந்து இருக்காங்க, கேரளா வந்து யாரும் சேர்த்துக்கல, அதனால இது ஒரு தலைபட்சமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்தை முன்வைக்கிறாரு. இந்த உளவுத்துறை இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, முதல்ல அந்த அணையை பத்தி சொல்லிருக்காங்க. அதற்கு பிறகு த்ரெட் அசஸ்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதாவது அச்சுறுத்தல் மதிப்பீடு. முதல்ல என்ன சொல்றாங்க, லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, இந்தியன் முஜாஹிதீனால இந்தியாவில் உள்ள முக்கிய இடங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா LTTE பத்தி சொல்றாங்க. ஒரு பேராகிராஃப்ல சொல்லிருக்காங்க. அதை தமிழில் மொழிபெயர்த்தால், மீதமிருக்கும் LTTE-யினர் ஒன்று திரள முயற்சிக்கிறார்கள், இவர்கள் இந்தியாவிற்கு எதிரான ஒரு உணர்வை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள், போரின் இறுதி கட்டத்தில் இந்தியா LTTE-க்கு உதவாததால் இந்தியாவில் உள்ள பிரதான இடங்களை இவர்கள் குறிவைக்கிறார்கள் என்று எந்த குறிப்பிட்ட தகவல்களும் இல்லை என்றாலும் அவர்களுடைய நடவடிக்கையை கருத்தில் கொண்டு எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. மீண்டும் ஒருமுறை படிக்கிற அழுத்தமா, இந்தியாவில் உள்ள பிரதான இடங்களை இவர்கள் குறிவைக்கிறார்கள் என்று எந்த குறிப்பிட்ட தகவல்களும் இல்லை என்றாலும் அவர்களுடைய நடவடிக்கையை கருத்தில் கொண்டு எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உளவுத்துறை தன்னுடைய இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அதன் பிறகு நக்சலைட்டை பத்தி பேசுறாங்க. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா பார்டர்ல எப்படி நக்சலைட் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அதிருப்தி கொண்ட மற்றும் தத்துவார்த்த ரீதியாக மூழ்கியிருக்கும் ஊழியர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் போராட்டத்தின் பொழுது கோபமான கும்பல்களாலும் ஆபத்து வரலாம், திருட்டு பயமும் இருக்கிறது. இதெல்லாம் மத்திய உளவுத்துறை தன்னுடைய அறிக்கையில் சொல்லி இருக்கிறது. இதனால் தான் தமிழகம் சிஎஸ்எஃப் பாதுகாப்பு கேட்கிறார்கள். தமிழகம் ஒரு பாதுகாப்பு கேட்கிறது. தமிழகத்தினுடைய அரசியல் கட்சியில் கடுமையான விமர்சனத்தை அதிமுக அரசு மீது வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசுடைய இந்த புலிப்பார்வை அச்சம் காரணமானதா அல்லது ராஜதந்திர நடவடிக்கை என்பது பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி நின்றபோது நம்முடைய அதிமுகவுடைய மகளிர் அணி துணைத் தலைவர் CR சரஸ்வதி அவர்கள் முன்னிலைந்திருக்கிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழக்கறிஞரும் மூத்த தலைவருமான திரு KS ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சில நிமிடங்கள் நம்முடைய திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் மற்றும் வானதி சீனிவாசன், பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் வானதி சீனிவாசன் இருக்கிறார்கள். நான் முதல்ல அதிமுக சார்பா CR சரஸ்வதி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். திரு சலீம் ரொம்ப தெளிவா அந்த அறிக்கையை படிச்சு முன்வச்சார். விடுதலை புலிகளாலும் பயங்கரவாத பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்புகளாலும் ஒரு ஆபத்து இருக்கிறது, அதனால ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐபி ரிப்போர்ட்டை கோட் பண்ணி தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கு. அந்த ஐபி ரிப்போர்ட்ல ரொம்ப தெளிவா ஒரு வரி குறிப்பிட்டு அதை 2 முறை படித்து காட்டினார். எந்த ஸ்பெசிபிக் இன்புட்டும் இல்லை, இவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் என்பதற்கான எந்த ஆதாரப்பூர்வமான நம்பத்தகுந்த உறுதியான உத்தரவாதமான தகவல் எதுவும் இல்லை. இருந்தாலும் இவர்கள் கோபமா இருக்கிறாங்க, தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்றது ஒரு முழுக்க ஒரு காசிப், ஒரு யூகம், ஒரு புரளி என்பதை தாண்டி
ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட் எப்படி எடுக்க முடியும்? அதை மேற்கோள் காட்டி தமிழக அரசு இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்து நியாயமா அப்படிங்கிற கேள்வி. ஒரு மத்திய உளவுத்துறை இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குது, மாநில உளவுத்துறையில மத்திய உளவுத்துறை. ஒரு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும் போது ஒரு மாநில அரசு அதை விளையாட்டாவோ இது அவங்க அழுத்தி சொல்லல மேலோட்டமா சொல்லிருக்காங்கன்னு எடுத்துக்க முடியாது. ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் அவங்க எல்லாருமே குறிப்பிட்டிருக்காங்க. இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளை சொல்லியிருக்காங்க, நக்சலைட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதாவது எல்டிடி ஆதரவு பெற்ற இயக்கங்கள் அதிலிருந்து விலகி வந்தவர்கள் இதை நடத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு. ஒரு ஐயப்பாடு அப்படி சொல்லல. அவங்க சொல்லியிருக்கிறது ஆஃப்டர் த டிசிமேஷன் ஆஃப் த எல்டிடி the remnant cadres are trying to regroup these elements nurtured anti-India sentiments for India allegedly not extending helping hand to LTTE when the war between the army and LTTE was in the final phase. Though there are no specific inputs. There is no specific inputs. Okay, sir, but they are given the report. You have to take care of your state and the dam. ஒரு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் இப்படி கொடுக்கும் போது ஒரு அரசுடைய வக்கீல் அதை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்வதில் எந்த தவறும் இருக்க போறதில்லை. எப்பயுமே ஏதாவது ஒரு சந்தேகம் போர் உச்சகட்டத்தில் இருந்த போது இந்தியாவுல புலிகள் தடை செய்யப்பட்ட போது புலிகள் இங்க நடமாட்டமே இல்லாமல் தடுக்கப்பட்ட போது அப்பெல்லாம் இல்லாத இந்த அச்சம் போர் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 2009 அப்புறம் இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு இப்படி ஒரு அச்சம் வருது அப்படின்னா நம்பும்படியா இருக்கா? இதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? ஏதாவது ஒரு பின்னூட்டம் இருக்கணும் இல்லையா? தெளிவா சொல்றாங்கல்ல, விடுதலை புலிகளை முற்றிலுமாக அழிந்ததாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் உள்ளவர் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக ஏதாவது அச்சுறுத்தல் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் உளவுத்துறை சொல்லி இருக்கிறாங்க. இது அரசனுடைய ஸ்டேட்மெண்ட் இல்ல, மத்திய உளவுத்துறையுடைய ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்டை அலட்சியப்படுத்த ஒரு மாநில அரசால் முடியாது. ஒரே ஒரு விஷயம் பாண்டே, இந்தியாவில் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு தீவிரவாதத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஏதோ ஒரு கோபத்திற்காக எங்கேயோ மக்கள் நடமாற இடத்துல பாம வைக்கிறது, அப்பாவி குழந்தைகள் பெண்கள் மக்கள் இறந்து போறது, இதெல்லாம் பார்க்கும் போது உளவுத்துறை எந்த எச்சரிக்கையை கொடுத்தாலும் 2009க்கு பிறகு அவ்வளவு பயங்கரமான போர் நடந்த இலங்கையிலே அசம்பாவிதங்கள் கிடையாது. தமிழகத்தில் அசம்பாவிதம் நடந்தும் அது முல்லை பெரியார் அணையை தாக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பூதாகரப்பட்ட விஷயம் இல்லையா? அவருடைய கோபமே இந்தியாவின் மேல் தான் என்பதை இந்திய அரசு அவங்களுக்கு உதவி செய்யல, போரின் போது உதவி செய்யல. இது ஒரு அசம்சன் மாதிரி, ஒரு யூகம் மாதிரி. அவங்களுக்கு கோபம் இருக்கிறது என்ன? அதாவது லட்சக்கணக்கான பேர் இறந்து போகும்போது இந்திய அரசாங்கம் அதுக்கு காரணமா இருந்தது, வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இன்னைக்கு வரைக்கும் புலிகளை நேரடியாக ஆதரிக்கிறவங்க, பகிரங்கமா ஆதரிக்கிறவங்க, வெளிப்படை ஆதரிக்கிறவங்க கூட சொல்லக்கூடிய விஷயம் இந்தியா தமிழகம் சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு தெரிவிக்கணும் தானே தவிர இந்தியாவை நாங்க விட மாட்டோம், தமிழக அரசியல்வாதிகளை மன்னிக்க மாட்டோம் சொல்லலாம். இலங்கை தமிழர்களுக்கு இன்றளவுக்கும் தமிழக அரசு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு. இலங்கை தமிழர்களுக்கு பேரழிவாளன் சாந்தமுருகன் விஷயத்துல கூட அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றிய போது பேரழிவானோட தாயார் அம்மாவை சந்தித்து நன்றி சொல்லிட்டு போனாங்க. ஒரு முதலமைச்சரா என் பிள்ளைக்காக வேண்டி இவ்வளவு நீங்க பேசிருக்கீங்களா? சாந்தன் எந்த அமைப்பை சேர்ந்தவங்க தெரியுமா? எல்டிடி தீவிரவாதத்திற்கு அம்மா என்னைக்குமே ஆதரவு. முருகன் சாந்தன் எந்த அமைப்பை சேர்ந்தவங்க? பேரறிவாளன் தமிழர். அவர் ஒரு சாதாரணமான குற்றச்சாட்டுகளா உள்ள போயிட்டு அவர் மாட்டிக்கிட்டாரு சொல்லப்படுது, சித்தரிக்கப்படலையே. ஓகே, நாங்க முருகன் சாந்தன் யார்? அதுதாங்க அவங்க தீவிரவாதிகள் அல்லையே. அதாவது இந்த கேஸ்ல ராஜீவ் காந்தியோடைய உறுப்பினர்களாக இருந்தவர்கள் நேரடியாக பிரபாகரன் தொடர்பு கொண்டு வந்தது குற்றச்சாட்டு உச்சநீதிமன்றம் சென்று அவர்களே அதை மறுக்கல. நீங்க சொல்றீங்க தீவிரவாதிகள் சித்தரிக்கப்படலன்னு சொல்றீங்க. தீவிரவாதம் என்பது வேறு, அங்க இருந்த இலங்கை மக்களுக்காக போராடியவர்கள் என்பது வேறு. அதுல ரெண்டு விதமா பாருங்க. தீவிரவாதம் என்பது மற்றவர்களை அழிக்கக்கூடியது. தமிழக முதலமைச்சர் கருணைக்கு உள்ள தமிழக முதலமைச்சருடைய கருணைக்கு உள்ளான முருகன் சாந்தன் யார்? அவர்கள் எல்டிடியோட ஒரு அங்கமா இருக்கலாங்க. என்னைக்குமே அவங்க ஒரு தீவிரவாதிப்படவில்லை, தீவிரவாதிகளா அவளை சித்தரிக்கப்படல. நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களாக அந்த வழக்குல சொல்லலையே. அதுதான் அவங்களுடைய வாதமே. என்ன இன்னைக்கு பேரறிவாளனுடைய கேஸ் வேற, முருகன் சாந்தனுடைய நிலை வேற. பேரறிவாளன் அதுல திணிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. முருகன் சாந்தன் அந்த குற்றச்சாட்டுல எங்கேயுமே மறுக்கப்படல, உச்சநீதிமன்றம் சென்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அவங்க எல்டிடி இல்ல, அவங்க எல்டிடி கேடரா இருந்தாங்கன்னு குற்றச்சாட்டு பகிரமா வைக்கப்பட்டிருக்கு. எல்டிடி பத்தியே பேசலங்க. உளவுத்துறை என்ன சொல்றாங்க? எல்டிடி என்பது இன்றைக்கு சிறைவனை பொறுத்த வரைக்கும் எல்டிடி இல்லன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த விவாதம், இந்த அறிக்கை வந்த காரணமே அன்றைக்கு விடுதலை புலிகள் கூட இருந்தவர்கள், அதை ஆதரித்தவர்கள் இந்தியா மேல் கோபம் கொண்டு அதனால் இங்க இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதுதான் உளவுத்துறையுடைய ரிப்போர்ட். நேரடியாக விடுதலை புலிகள் மீது என்பதை விட
விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் ஏதாவது செய்திருவாங்களோ அப்படின்னு வச்சோம். அது அவங்க கொடுத்த ரிப்போர்ட், அதற்கு நாங்கள் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு மத்திய அரசுடைய பாதுகாப்பு படை அனுப்பணும் சொல்லி இன்னைக்கு கேட்டிருக்கோம். வைகோவும் பழநெடுமாறனும் சீமானும் திருமாவளவனும் போய் தான் முல்லை பெரியார் அணை உடைச்சிட போறாங்களா? விடுதலை புலிகள் திருமாவளவனையும் சொல்லலையே, எந்த தலைவர்களையும் சேர்க்கலையே. தீவிரவாத இயக்கம் விடுதலை புலிகளை நேரடியாக ஆதரிப்பவர்களா? நீங்க என்ன சொன்னீங்க? விடுதலை புலிகள் பத்தி நாங்க பேசலன்னு சொல்றீங்க. அப்புறம் விடுதலை புலிகள் ஆதரிப்பவர்கள் இந்த ரிப்போர்ட்ல எந்த தனிப்பட்ட கட்சி தலைவர்களே குறிப்பில்லையே. இதுல எல்லாம் தீவிரவாத இயக்கங்கள் தானே குறிக்கப்பட்டிருக்கு. மதிமுக பத்தி சொல்லியிருக்காங்களா? சகோதரர் திருமாவளவன் புலிகள் நடமாட்டம் இருக்குதா? புலிகள் நடமாட்டத்தை பத்தி அவங்க சொல்லல. அவங்க ஒரு இது சொல்லிக்க கேள்விக்குறியோட தான் முடிச்சிருக்காங்க. ஏற்படலாம், அப்படி ஏற்படும் போது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் முன்னெச்சரிக்கை ஏற்பட்டிருக்கணும். அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா நாளைக்கே அணையை உடைக்க போறாங்கன்னு அவங்க சொல்லல. இந்நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் திரு திருமாவளவன். திருமதி CR சரஸ்வதி அவங்க சொன்ன கருத்து நீங்க கேட்டிருப்பீங்க. இதுல ஒரு அடிப்படையான பார்வை வைக்கப்படுகிற மத்திய உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை அறிக்கையை கொடுக்கிறது. இதுல முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை. எனவே அந்த அறிக்கையை மேற்கோள் காட்டி மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்பு வேணும் சொல்லி கேட்கிறாங்க. இதுல தமிழக அரசு மீது நாம் என்ன குற்றம் காண முடியும்? ஒருவேளை ஏதேனும் ஆபத்து முல்லை பெரியார் அணைக்கு ஏற்பட்டால் இதே தமிழக அரசை நீங்கள் நான் உட்பட எல்லோரும் சேர்ந்து குற்றம் சாட்டுமா மாட்டோமா? நீங்க ஜாக்கிரதையா இல்ல அப்படின்னு சொல்லவும் மாட்டோமா? சோ தமிழக அரசுடைய இந்த முன்ஜாக்கிரதை உணர்வில் என்ன குற்றம் காண முடியும்? தமிழக முதல்வர் அல்லது தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிற மனுவில் கூறப்பட்டிருக்கிற கருத்து வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழீழ விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டுவிட்டது, புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று உலக நாடுகளே சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் மறுபடியும் புலிகள் முல்லை பெரியார் அணைக்கு ஆபத்தாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவது தமிழ் சமூகத்தின் உணர்வுகளையே காயப்படுத்துவதாக இருக்கிறது. மத்திய உளவுத்துறை வழங்கியிருக்கிற அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதாக அதிமுக தரப்பில் மதிப்பிற்குரிய CR சரஸ்வதி அவர்கள் கூறியிருக்கிறார். மத்திய உளவுத்துறை தகவல் எவ்வளவு ஆதாரப்பூர்வமானது என்பதை ராஜீவ்காந்தி படுகொலையில் இருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அது சரியானதாக இருந்திருந்தால் ராஜீவ்காந்தி காப்பாற்றப்பட்டிருப்பார். மத்திய உளவுத்துறை சரியான தகவல்களை ஆதாரங்களை திரட்டக்கூடிய வலிமை பெற்ற ஒரு உளவுத்துறையாக இல்லை என்பதால் தான் ராஜீவ்காந்தியை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆகவே அந்த உளவுத்துறை தந்த தகவல்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நாம் முல்லை பெரியார் அணைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, அதுவும் விடுதலை புலிகளால் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று கூறுவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. தமிழக அரசு உங்களுக்கு தெரியாது கிடையாது. நீங்க நீங்க இருந்திருக்கீங்க. ஏற்கனவே ஒரு முறை கர்நாடக வரும்போது நிறைய இன்புட்கள் கிடைக்கும். அதுல எந்த இன்புட் சரியானது, எந்த இன்புட் சரியில்லாதது ஒரு உத்தரவாதமான முடிவுக்கு அவங்களால் வர முடியாது. வரக்கூடிய எல்லா தகவல்களையுமே எடுத்து சீரியஸா எடுத்துக்கிட்டு அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்பதுதான் அரசுடைய சரியான விஷயமா இருக்க முடியும். சில தகவல்கள் மேம்போக்காக போயிடலாம், சில தகவல்கள் ஆழமானதா இருக்கலாம். இந்த தகவல் சரி தப்பு என்று ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அரசு இருக்க முடியுமா? எல்லா தகவல்களையும் சீரியஸா இருக்கக்கூடிய நிலைமை தானே அரசுக்கு இருக்கும். அது சரிதான். எந்த தகவல்களையும் நாம கவனக்குறைவா விட்டுற முடியாது. ஆனால் ஒன்றை எழுத்துப்பூர்வமாக வழங்குகிற போது அது நமக்கு கவனம் வேணும். அதனால விடுதலை புலிகளை நீங்க கவனிக்கவே வேண்டாம், அந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அதை புறந்தள்ளிவிட வேண்டும் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் முடிவெடுக்கணும்னு நம்ம சொல்ல வரல. ஆனா இப்படி ஒடுக்கப்பட்டு கிடக்கிற, மிகவும் நசுக்கப்பட்டு கிடக்கிற, எல்லா வாழ்க்கையும் இழந்து விட்டோம் என்று நடுத்தருவில் நிற்கிற ஒரு சமூகத்தின் மீது அபாண்டமாக ஒரு பழியை சுமத்துவது போல் இது அமைந்திருக்கிறது. நீதிமன்றத்திலே விசாரணையின் போது கூட தன்னுடைய உயிருக்கு ஆபத்து புலிகளால் வரும் என்று அண்மையிலே சொத்து குவிப்பு வழக்கின் போது கூட சாட்சி சொல்லுகிற போது சொன்னதாக நாம் ஏடுகளில் பார்த்தோம். தயவுகூர்ந்து புலிகள் மீது சாட்டப்படுகிற இந்த குற்றச்சாட்டுகள் எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. அதை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். இது ஏற்புடைய குற்றச்சாட்டு அல்ல அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறீங்க. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டிருக்கு. இடைவெளிக்கு பிறகு இன்னும் பல கேள்வி எழுந்திருக்கின்றன. 2002 பிரபாகரனை கைது செய்து இந்திய நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று தமிழக அரசு, அதிமுக அரசு 2002 தீர்மானம் நிறைவேற்றிய போது, அதன் பிறகு 2006 இதே திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அதிமுக கூட்டணி வைத்தாரா இல்லையா? அந்த தீர்மானம் நிறைவேற்றிய போது இன்று புலிகள் முதுகில் குத்துவிட்டதாக, புலிகள் மீது முதுகில் குத்துவிட்டதாக அதிமுக குற்றம் சாட்டக்கூடிய திமுக அந்த தீர்மானத்தின் மீது என்ன நிலைப்பாடு எடுத்தது?
தமிழக அரசின் புலிப்பார்வை முல்லை பெரியார் அணைக்கு புலிகளாலும் இஸ்லாமிய அமைப்புகளாலும் ஒரு அபாயம் இருக்கிறது என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றம் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த தமிழக அரசுடைய இந்த புலிப்பார்வை அச்சத்தின் காரணமாக விளைந்ததா அல்லது ராஜதந்திர நடவடிக்கையா என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் வானை சீனிவாசன் அவர்கள் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள்ட்ட வரக்கு முன்னாடி திரு திருமாவளவன் ஒரு கேள்வி நான் பாக்கி வச்சிருந்தேன் போன செக்மெண்ட்ல. திரு திருமாவளவன் தான் என்னுடைய கேள்வி. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிய நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு 2002 பிரபாகரன் அவர்களை தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தி அவரை தண்டிக்க வேண்டும் என்று தமிழக சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து 2006 உங்களுடைய கட்சி அதே அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிய நடவடிக்கை இதுவா அதுவா? அதாவது தேர்தல் கூட்டணி, கொள்கை நிலைப்பாடுகள் இந்த இரண்டையும் நம்ம பொருத்தி பார்த்தால் எந்த கட்சியும் யாரோடும் கூட்டணி சேர முடியாது. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் எந்த கட்சியோடும் கூட்டணி சேர முடியாது. கொள்கை நிலைப்பாடுகள் என்பதையும் தேர்தலுக்காக அவ்வப்போது ஏற்படுகிற கூட்டணி நிலைப்பாடுகளையும் நாம் பிரித்து தனித்துதான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியாதல்ல, உங்களுக்கு தெரியாதல்ல, ஆனால் அதிமுக என்பது ஒருபோதும் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்ட இயக்கம் அல்ல. ஒருபோதும் அதிமுகவுக்கு நாங்கள் உடன்பாடாக இருந்ததில்லை. அதான் சொல்றேன், அதிமுக ஒருபோதும் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்ட இயக்கம் அல்ல. முதல் நாள் தொட்டு அந்த இயக்கம் கூட்டணி உறவுதான் இருந்ததே தவிர இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். திரு பாண்டே அவர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அதாவது தேர்தல் உடன்பாடு வைத்ததனாலேயே அனைத்து கொள்கைகளோடும் உடன்பாடு கொண்டு விட்டோம் என்று பொருளாகாது. அதிமுக ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு தொடர்ந்து புலிகளுக்கு எதிராகவும் ஈழத்திற்கு எதிராகவும் தான் செயல்பட்டு வந்திருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஒரு திருத்தம் புலிகளுக்கு எதிராக 2009க்கு பிறகு 2009க்கு முன்னாடியும் கூட அதிமுக பொதுச் செயலாளராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் ஈழத்துக்கு எதிரான நிலைப்பாடை வைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். 2009க்கு பிறகு அவர் புலிகளுடைய போராட்டம் என்பது வேறு, பயங்கரவாதம் என்பது வேறு, ஈழ போராட்டம் என்பது வேறு என்று அவருடைய தனிப்பட்ட பார்வையை வைத்திருக்கிறார். இதை மறுத்துவிட முடியாது நினைக்கிறேன். இல்ல புலிகள் வேறு ஈழம் வேறுன்னு பார்த்ததே தவறுங்க. ஈழம் என்றால் புலிகளை எதிர்க்கிறேன், ஈழத்தை ஆதரிக்கிறேன்னு சொல்றதுங்கிறது மக்களை ஏமாத்துற வேலை. நீங்க சொன்னீங்க தேர்தலுடைய உடன்பாடு கூட்டணி என்பதும் கொள்கை என்பதும் வேறு வேறா இருக்கும், நம்ம அப்படி பார்க்க முடியாது சொன்னா இப்ப இவங்க சொல்லலாம்ல, நான் அணையோட பாதுகாப்புக்காக அப்படி சொன்னேங்க, நான் அதுக்காக புலிகள் இருக்கிறாங்க சொல்ல, நமக்கு தேவை அணையோட பாதுகாப்பு தான். அதுக்காக நான் சொன்னேன் அந்த மனுவையும் ஈழ பிரச்சனைகளை தமிழக அரசுடைய நிலைப்பாடை ஒன்றாக பார்க்க கூடாது அப்படின்னா ஏத்துப்பீங்களா? இல்ல அணை பாதுகாப்புக்கு மட்டும் இப்படி சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சொத்து குவிப்பு வழக்கின் போது உங்களுக்கு இந்த பாதுகாப்பு தேவையா, இசட்டு பிரிவு உயர் பாதுகாப்பு வளையம் தேவையா என்று கேட்ட நேரத்தில் எனக்கு இன்னும் புலிகளால் ஆபத்து இருக்கிறது என்று அந்த கேள்வி நேரத்தின் போது பதிலளித்திருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். அதே போல சுப்பிரமணிய சாமியும் தொடர்ந்து 2009 புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்ன பிறகும் புலிகளால் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கிற போதெல்லாம், தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற போதெல்லாம் புலிகளை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள், புலிகளை வைத்து பாதுகாப்பு தேடிக்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. புலிகளை ஒரு பகடைக்காக பயன்படுத்தலாம் உங்களுடைய பார்வை இருக்கு. நான் திரு கே. ராதாகிருஷ்ணன் கேட்க விரும்புறேன். உங்களுடைய தலைவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில விடுதலை புலிகள் மீது மாசு கற்பிப்பதை போல தமிழக அரசுடைய மனு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய சந்தேகம், மதிமுக என்ற ஒரு கட்சி உருவானதே புலிகளும் வைகோவும் இணைந்து தலைமையுடைய உயிருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இதே திமுக தலைமை சொன்னது. அது வேற விஷயங்க, அதையும் இதையும் முடிச்சு போடாதுங்க. தலைவரோட விடுதலை புலிகள் மீது மாசு கற்பிப்பது நாங்க சொல்றோம். மத்திய அரசுடைய உறுதி செய்யப்படாத தகவல் நரசிம்மராவ் பிரதமர் கொஞ்சம் கேட்டுங்க. எங்க திமுக கிடையாது, மத்திய அரசு நரசிம்மராவ் காலத்தில் பிரதமராக இருந்த பொழுது உறுதி செய்யப்படாத தகவல் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லப்பட்டது. அதே போல உறுதி செய்யப்படாத தகவல் தான் இருக்குன்னு சொல்லி விஷயத்துக்கு வர்றேன். இன்னைக்கு தெளிவா எங்க தலைவர் கலைஞர் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. இன்னைக்கு மத்திய இந்த அதிகாரிகள் புலனாய்வு செஞ்சு கொடுக்கறாங்க, ஐபி ரா எல்லாம் பண்றாங்கல்ல,
பல நேரம் பொய்த்து போயிருக்கு. உண்மையை எடுத்துக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க. அவங்க டவுட்டிங் தாமஸ் தான் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. எதையும் உறுதியா அவங்க சொல்றதுல பலது பொய்த்து போயிருக்கு. பல தேர்தலுக்கே ஆளுங்கட்சி வெற்றி பெற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா தோத்து போகும். இந்த அறிக்கையை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு அதிமுக நான் வந்துடுறேன். அதிமுக அரசாங்கம் நான் முடிக்கலையே கொஞ்சம். அதிமுக அரசாங்கம் இது மாதிரி மனு போட்டது வேதனை தருகின்றது. அவங்களை மாசுபடுத்துறது தான். புலிகள் மீது திமுக தலைவர் தன்னை கொள்வதற்கு புலிகள் அமைப்பு முயற்சி பண்றாங்க. இதே புரிதல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, புரிதல் அன்னைக்கு மத்திய சர்க்கார் நரசிம்மராவ், திமுக சர்க்கார் தமிழ்நாட்டில் இல்ல. எங்க அரசாங்கம் கலைக்கப்பட்ட அதிமுக அரசாங்கம் அன்னைக்கு வந்தது. அன்னைக்கு மத்திய சர்க்கார் ஒரு தபால் அனுப்புறாங்க நரசிம்மராவ். எஸ்பி சவான் உள்துறை அமைச்சர் உறுதி செய்யப்படாத தகவல் ஒண்ணு இருக்கு. அது அன்னைக்கு நடந்து சுப்பிரமணிய சாமியுடைய இவருடைய கேளிக்கை ஜோக்னால தான் நடந்தது. எங்களுக்கு தெரியும். அந்த தகவல் நாங்க அறிவாலயத்தில் இந்த உத்தரவை நாங்க ரெடி பண்ணல. நாங்க அரசு பரிவாரத்தில் நான் எங்களை எதிர்கட்சி தான் இருந்தேன். நீங்க அதோட முடிச்சு போடக்கூடாது. ஏன் முடிச்சு போடுறேங்க? அப்ப நீங்க சொன்ன வார்த்தை தான் காரணம். அதுக்கு என்னன்னா ஏன் இது முடிச்சு போடுறேன்? அப்பையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான், இப்பவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். அப்போது திமுகவுடைய போர்படை தளபதியாக இருந்த வைகோ கட்சி விட்டு வெளியேற நிலைமை இருந்தது. இப்ப அந்த நேரத்தில் நான் மேஜர் ரோல் ஆட்டிருக்கேன். அதுக்காக போகல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. இதை நம்புறீங்களான்னு கேட்கறாங்க. மீதி செகண்ட் ஆஃப் தலைவர்கிட்ட இதை நம்புறீங்களான்னு நான் நம்பல. அந்த செய்தி தினகரன் வந்திருக்கு. இது நம்புறீங்களா? இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு, நம்புறீங்களா? நம்பல. அதற்கு பிரச்சனைகள் வெவ்வேறாக மதிமுக நீக்கப்படுகின்றார், மதிமுக உருவாகின்றது. விவரம் தெரியாம பேசக்கூடாது. இதுதான் நடந்தது. அது பிறகு தினகரன் அது வந்திருக்கு. தினகரன் வரும்போது செகண்ட் ஆஃப்ல நீங்க நம்புறீங்களான்னு கலைஞர் சொல்றாரு, மறுக்கிறாரு. இதான் அன்னைக்கு நடந்த சமாச்சாரம். அதான் அன்னைக்கு நடந்த தெரியல. அதான் உண்மை. தெரியல உங்களுக்கு நிச்சயமா அதிகமா வரும் தெரியாது. எனக்கு மாற்று கருத்தில் இந்த விஷயத்துல யுவர் மோர் ஃபிட் தென் எனிபடி. கேட்டது போல 2002 தமிழக சட்டமன்றத்தில் நான் சொன்னேன் வைகோ உருவான மதிமுக உருவான கதையை மறந்துடுங்க. 2002 தமிழக சட்டமன்றத்தில் புலிகள் பயங்கரவாத இயக்கம் தடை செய்யும் அவ்வளவு பெரிய நீளமான ஒரு அறிக்கையை தீர்மானத்தை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நிறைவேற்றுறாங்க, படிக்கிறாங்க. அப்ப திரு அன்பழகன் அவர்கள் நாங்கள் இது ஆதரிக்கமுள்ள எதிர்க்கமுள்ள சொல்றார். சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் நீங்க சொல்ற எல்லா கட்சிகளுக்கும் விவாதத்துக்குரிய டாபிக் ஒண்ணு நீங்க திசை மாறுறீங்க. இல்லைங்க, விவாதத்துக்குரிய விடுதலை புலிகளினால் அவர் ஆதரவால் முல்லை பெரியார் அணைக்கு சேதார ஏற்படுமா கேள்வி. மத்திய சர்க்கார் உளவுத்துறை சொல்லி இருக்காங்க. மனு போட்டிருக்காங்க. இதுதான் விவாத பொருள். அது விவாதிக்கணும் வேற விஷயம், வேற மாதிரி ஒரு டாபிக் விவாதிப்போம். இல்ல இதுல விவாதிக்க பொருள் இதுதான். இல்ல இந்த பிரச்சனையில தான் திமுக சொல்றாரு. அதுக்கு நான் வரேன். எந்த விதத்துல கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற. நாங்க இழந்து யார் இழக்கல, 2 ரூபா ஆட்சி இழந்திருக்கோம். எங்களுடைய கொடிக்கம்பங்கள் வெட்டப்பட்டன ராஜீவ் படுகொலையில். யாருக்காக? ராஜீவ் படுகொலையில விடுதலை புலிகளாக ஆதரவு அளித்தோம். கேளுங்க, நீங்க திமுக சார்பில் பேசணும்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க இடையில முடிச்சா கருத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. கருத்து சொல்லுங்க. பாண்டே அனுபவமான ஆட்கள் நாங்க சொல்றோம். நாங்க பேசுறது கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க சொன்ன கேள்விக்கு நான் சொல்றேன். திமுக விடுதலை புலிகள் விஷயத்துல நாங்க இழந்தது எந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டு இலக்கில 2 தான் ஆட்சி இழந்திருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிடுங்க. அது போக ராஜீவ் படுகொலையில எங்களுக்கு சம்பந்தமே இல்ல. எங்களை சம்பந்தப்படுத்தி ஜெயின் கமிஷன் வரைக்கும் போய் ராஜீவ் படுகொலையில் நான் நடந்தது எங்க 5 பேர் சாகடிக்கப்பட்டாங்க. விளாத்திக்குளத்தில் போசன் இளைஞர் அணிப்பு அதுக்கு ஆல்ரெடி பெட்ரோல் பல்க் பல வீடுகள் நொறுக்கப்பட்டாங்க. அறிவாலயத்தில் எங்களுடைய கலைஞர் வேன் நொறுக்கப்பட்ட, டிஆர் பால் தேட்டர் நொறுக்கப்பட்டது, முரசொலி எரிக்கப்பட்டன. எங்க தலைவர் முரசொலி எரிக்கப்பட்ட. நாங்க இழந்தது அதிகம். நாங்க இதுக்கு மேல நாங்க என்ன தீவு விடுதலை நடத்துறோம். கொஞ்சம் கேளுங்க. 2012 நடத்துறோம். அதுக்கு முன்னாடி ஐநாள் ஒரு தீர்மானம் வந்து 2009 வந்தது, 2010 வந்தது, 2013 ஐநாள் ஒரு தீர்மானம் வருது. மனித உரிமை கமிஷன் யாருக்கா தமிழ்நாடு தெரியுமா?
டெஸ்டோ நடத்துறோம். நடத்தின பிறகு மறுநாள் ராஜபக்சே என்ன சொல்றாரு? மாநாடு நடத்துறாங்க. நீங்க போகாத ராஜபக்சே சொன்னாரா இல்லையா? நீங்க மட்டும் கொடும்பாவி இருக்காங்க. அதுக்கு பல பேர் சத்தம் போட்டாங்க. யாராவது கொடும்பாவி வச்சாங்களா? இல்ல என்னுடைய கேள்வி திமுக அடிச்சாங்க. அது ஒரு அறிவு. என்னுடைய கேள்வி நீங்க புலிகளுக்காக நிறைய விஷயம் செஞ்சிருக்கீங்க, நான் மறுக்கல. ஈழத்துக்காக நிறைய இழந்திருக்கீங்க, நான் மறுக்கல. என்னுடைய கேள்வி, புலிகள் மீது மாசு கற்பித்திருக்கிறது தமிழக சொல்றாரு, முதுகில் குத்தி இருக்கிறது திமுக தலைவர் சொல்றாரு. நான் கேட்கிறேன், திமுக தமிழக அரசு புலிகளுடைய முதுகில் குத்தி சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், 91 இது நடந்துச்சு. சொல்றீங்க, நடுவுல ஒரு காலகட்டம் இருக்குது. 2002 இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் சொல்றார், சட்டசபையில சொல்றார், பிரபாகரன் இங்கு தமிழகத்தில் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது அனைத்து கட்சிகள் நிலைப்பாடு. அதை விட்டுருங்க, 2009 பன்ருட்டில மே 6ஆம் தேதி பன்ருட்டில திரு அன்பழகன் அவர்கள் பேசும்போது சொல்றார், தமிழர்களை மனித கேடயங்களாக புலிகள் வைத்திருக்கிறார்கள், அதனால் அதிக உயிரிழப்பு ஏற்படுகிறது. திரு அன்பழகன், திமுகவுடைய பொதுச்செயலாளர் அன்பழகன் பன்ருட்டில பேசுறார். சரிங்க, இது யார் முதுகில் குத்துவது? நீங்க கேள்விகள் கேட்கலாம், எப்படி வேணா பேச்சுகளை வச்சுட்டு இன்டர்பிரட் பண்ணலாம். என்ன பண்ணாங்க, என்ன இழப்பீடு ஆச்சு, திமுகவுக்கு என்ன ஆச்சு, அதை சமப்படுத்திட்டு நீங்க பேசணும். நீங்க பேசணும், ஒரு பேச்சில பேசுறாங்க, எந்த கான்டெக்ட்ல பேசுறாங்கன்னு முழுமையா பேச்சை பார்த்து ஒரு 2 லைன்ல வச்சு நீங்க பேசும்போதே இதுதான் பேச்சுன்னு எடுத்துக்காட்டா தவறான. நீங்க சொல்றேன் 2001 சொல்றேன், 2001 பாயிண்ட் நீங்க சொன்ன பாயிண்ட் அன்னைக்கு ராஜீவ் படுகொலை எங்க 2009 இல்ல, நான் 2001 முதல் சொல்றேன். நீங்க கேள்வி முதல் 2002 அன்னைக்கு நாங்க கடுமையான நிலையில் இருக்கோம். எங்களுடைய கட்சி மோசமான நிலையில 2 சட்டமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு நிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில விடுதலை புலி ஒரு ஆதரவாளர்கள் ஆகிற நிலையில நாங்க எங்களால முடிஞ்ச நாங்க பண்ணோம். அதே நான் சொல்றேன், எம்ஜிஆர் ஆதரவாளர் தானே ஒரு காலத்துல விடுதலை புலி ஆதரவாளர். நான் சொல்றேன் தமிழகமே ஆதரித்தது. கொஞ்சம் கேளுங்க, குழந்தைங்களுக்கு ஆதரவாளர். பள்ளி பருவத்தில் நான் சொல்ல வர கருத்தை கொஞ்சம் கேளுங்க. நீங்க பேசிட்டு தான் நான் பேச முடியாது இல்லையா? எம்ஜிஆர் ஆதரவாளர் ஏன் பிரபாகரன் தம்பி பிரபாகரன் கொஞ்சம் கேளுங்க, பேச வர்றது கொஞ்சம் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல, ஏன்னா நான் அவரோட 79 நெருக்கம் பிரபாகரன். ஏன்னா அவருடைய வைரஸ் ஏன் பிடுங்கணும்? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஏன் என்எஸ்சியில கிட்டுவ உள்ள போடணும்? இதெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் ஆதரவாளர். நீ அவரை பத்தி கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏதாவது நாங்க தான் செஞ்சோம், நாங்க தான் கெடுத்தோம். எம்ஜிஆர் இன்சிடென்ட்ல உடனே பெயிலே கொடுக்கல, நான் தான் வாங்கின பெயிலே. இல்ல 6 மாசம் உள்ள இருந்தாரு. எம்ஜிஆர் ஆதரவாளர், எம்ஜிஆர் புடிக்கிறது தாங்குறாங்கன்னு சொல்லி நாங்க தான் அடிச்சிருந்தோம். எல்லா கெட்டதும் எங்களுக்கு இல்ல. நான் கேட்கிறேன், 2002 விட்டுருங்க, 91 விட்டுருங்க, 2002 விட்டுருங்க, 2009 பண்ருட்டில் பேசின விட்டுங்க, 2014 போன வருஷம் திரு டி.ஆர். பாலு அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். இப்போதைக்கு இதே பிரதமருக்கு எல்டிடி அமைப்பினால ஸ்டாலினுக்கு ஆபத்து இருக்குன்னு இதே போல கடிதம் எழுதுகிறார். யார் முதுகுல குத்தக்கூடிய விஷயம்? முதுகுல குத்துற விஷயம் இல்ல, புலிகளால ஸ்டாலினுக்கு ஆபத்து என்ன செய்யுது? தீவிரவாதத்தினால பாதுகாப்பு. There is a growing fear among the people and party elders that there are security threats to Stalin from various quarters, misguided elements belonging to the LTTE. எங்க ஒன்னு சொல்ற தெளிவான வாசகத்தை பத்தி ஜனவரி 30, 2014 இப்ப போன வருஷம் அது ஏற்கனவே அது தவறான கடிதம் பாலு சொல்லியிருக்காரு. அது எழுதப்பட்ட கடிதம், செய்திகள் வந்தது, அது ஊடகமா ஒரு பூடகமா வந்த செய்திகள். அது கடிதத்தை வெளியிடல, ஆனா செய்தி இந்த கழுகு ஜூனியர் உடனே வந்தது. அந்த மாதிரி அவர் எழுதலாம், ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டால வந்ததுன்னு சொல்லப்பட்டது. பட் அது விடுதலை புலிகள் எழுதப்பட்டது கிடையாது. ஒரு பிரபலமான ஆங்கில நாளேடு எழுதுனது அவர் கடிதத்தை பப்ளிஷ் பண்ண அதான் கேட்டோம். அந்த கடிதத்தை காட்டுங்கன்னு கேட்டா கடிதத்தை பப்ளிஷ் பண்ணலையே. கேட்டமே நீங்க அவர் டி.ஆர். பாலு எழுதினார், அந்த கடிதத்தை பப்ளிஷ் பண்ணுங்கன்னு கேட்டா கடிதம் பப்ளிஷ் பண்ணலையே. அந்த எழுத்து மட்டும் தான், டெக்ஸ்ட் மட்டும் தான் போட்டாங்க. டெக்ஸ்ட் அது உண்மை இல்ல, இதான் நடந்தது. அந்த கடிதம் கிடைக்காமலே முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா? நீங்க காட்டுங்க கடிதத்தை, நீங்க அப்படி எழுதலையே. நாங்க ஏங்க நான் அவ்வளவு டெசோ மாநாடு நடத்தி அந்த மாதிரி சர்வதேச சுதந்திரமான விசாரணை வேணும், ஒரு வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு நடத்தணும் நாங்க சொல்றாங்க. நாங்க அந்த நேரத்தில் நாங்க எழுதுமாங்க? கருத்துக்களை திமுக மீது சொன்ன அந்த ஊடகங்கள் மீது நீங்க அவதூறு வழக்கு தொடரல?
இந்த ஊடகங்கள் நீங்க சொன்னீங்க 4 பத்திரிகை, நான் சொன்ன ஆங்கில பத்திரிகை, இந்த பத்திரிகை மாதிரி ஏன் நீங்க வந்து அவதூறு வழக்கு தொடரல? இவ்வளவு ஊடகமா சொல்லுங்க, லெட்டரா காட்டு, இல்லாட்டி அவதூறு வழக்கு தொடர்ந்துருக்கலாமே. ஏங்க அவதூறு வழக்கு வேற விஷயம். நாங்க ஒவ்வொன்றையும் உள்ளே பிரச்சனையை பார்த்து ஒன்னொன்னே நாங்க போய் உட்கார்ந்து இது வேலை பார்க்க முடியாது. எல்லா விஷயத்துக்கும் பேச முடியாது. அதிகாரப்பூர்வ கடிதம் லெட்டர் போட்டாலும் போட்டிருப்போம். அந்த கடிதமே அவங்க பப்ளிஷ் பண்ணலையா, ஒரு போக்கில் எழுதிட்டு போனாங்க. அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியுமா? புலிகள் பிரச்சனையில மத்திய அரசு தான் இதுக்கு அடிப்படையான காரணமாக இருந்திருக்கிறது. இந்த தடை கேட்பதற்கும் அவருடைய அணை பிரச்சனையில விடுதலை புலிகள் இவ்வாறு செயல்படுவதற்கு மத்திய அரசு அதனுடைய உளவுத்துறை தான் இந்த அறிக்கை கொடுத்திருக்கிறது. மத்திய அரசு புலிகளை எப்படி அணுகிறது? தமிழகத்துக்கு ஒரு தமிழக பாஜக ஒரு பார்வை, அகில இந்திய பாஜக ஒரு பார்வை, வானதி சீனிவாசனுக்கு ஒரு பார்வை, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு பார்வை, நரேந்திர மோடிக்கு ஒரு பார்வை, சுப்பிரமணியசாமிக்கு ஒரு பார்வை இருக்கிறதா? இருக்கிறாங்க. நான் வானதி சீனிவாசன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன், பாஜகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? நம்ம வந்து ஒரு கேட்கும்போது ஒரு சிரிப்பக்கூடியதா ஒரு நகைப்புக்குரியதா இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. வானதி ஒண்ணு சொல்லுவாங்க, தமிழிசை ஒண்ணு சொல்லுவாங்க, பொன்னார் ஒண்ணு சொல்லுவாரு, மோடி ஒண்ணு சொல்லுவாரு. ஒன்னா சொன்னீங்களாங்கிறத இப்ப நான் காட்ட போறேன், நான் பார்க்க போறேன். அதான் மேட்டர் என்ன அப்படின்னு, இந்த பிரச்சனையில புலிகளால் ஆபத்து இருக்குன்னு சொல்லி இதை பிள்ளையார் சொல்லி போட்டதே மத்திய அரசு. அதே மத்திய அரசு அடுத்த வரையிலே சொல்லுது, உளவுத்துறை சொல்லுது அப்படி எந்த இன்புட்டுமே எங்களுக்கு இல்ல அப்படின்னு. ஒரு பொறுப்பான அரசாங்கம் ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கும்போது எந்த சோர்ஸுமே இல்ல, யாருமே சொல்ல, இருந்தாலும் நாங்க சொல்லி வைக்கிறோம் சொல்லி சொல்றது ஒரு நியாயமான அறிக்கையா இருக்க முடியுமா, இல்லாட்டி ஒரு புட்டப் சோர்ஸா இருக்க முடியுமா? அதாவது குறிப்பாக நம்ம மற்ற அரசாங்கத்தினுடைய துறைகள் அப்படின்னு எடுக்கும்போது இருக்கக்கூடிய அதே டிரான்ஸ்பரன்சி, நான் சொல்றது மக்களுக்கு வெளியிடக்கூடிய கருத்துக்கள்ல, அதே மாதிரி உளவுத்துறையோட அத்தனை அறிக்கைகளும் அப்படியே வெளிப்படையாக வெளியிடப்பட வேண்டுமா அல்லது முடியுமா அப்படிங்கறது எல்லாமே கேள்விக்குறி. அப்படியே முழுமையா வெளியிடப்பட்டிருக்கு, இப்ப உங்க கையில இருக்கு. நான் அதுதான் சொல்றேன், அது வெளியிட வந்துருச்சு, அது வெளியிட பண்ணணுமா இருக்கா இல்லங்களா? அந்த காரணத்தை அவங்க சொல்லிட்டாங்க. இல்ல நான் சொல்ற ஸ்பெசிபிக் இன்புட் பத்தி ஒரு வார்த்தை சொல்றாங்க. எஸ், there is no specific input சொல்றாங்க. அப்படின்னு இருந்தா கூட there are other sources available அப்படிங்கறதும் இதுல வந்து இன்ஃபரன்ஸ் எடுத்துக்க முடியும். நீங்க அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா வெறுமனே எல்டிடிஏ பத்தி மட்டுமே இதை சொல்லிட்டு there is no specific input மட்டும் சொல்லிட்டு நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கிறவங்க ஒவ்வொரு பத்தியா எழுதுவாங்க. 14.5, 14.4, 14.3, 14.2 இந்த there is no specific எந்த பத்தில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒண்ணு சொல்றேன், அதுக்கு முன்னாடி வரியிலேயே இன்னொரு வார்த்தையும் சேர்த்தே போடுறாங்க. ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ஸ் ஃபார் இந்தியா எலிமெண்ட்ஸ் நர்ச்சர் ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ஸ் ஃபார் இந்தியா allegedly not extending helping hand to LTTE Tamilians when the war between the army and LTTE was in final phase. நம்ம தமிழ்நாட்டுல இம்மாதிரியான கோரிக்கைகள், பேச்சுக்கள், அமைப்புகள் இருக்கா இல்லையா? 100 இருக்கு. நான் அதுதான் கேட்டேன், 100 இருக்கு. இந்திய அரசு இலங்கை போர்ல துரோகம் செய்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் 100 இருக்கு. பாஜக உள்பட திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஊரா போய் சொல்லிட்டு இருந்தாரு, மத்திய அரசு துரோகம் நீங்க போய் இடிக்க போறீங்களா? திருமாவளவன் போய் இடிக்க போறாரா? கே.எஸ். ராதாகிருஷ்ணன் இடிக்க போறாரா? வைகோவா, பன்னெண்டு சீமானா, யார் இடிக்க போறாங்க? இவர்கள் எல்லோருமே இந்தியாவுக்கு எதிராக பேசினார்கள், கடுமையாக நேரடியாக குற்றம் சாட்டினார்கள். இவங்க எல்லாம் போய் இடிக்க போறாங்களா? நான் இன்னும் சொல்றேன், நீங்க வந்து நர்ச்சரிங் த எலிமெண்ட்ஸ் அப்படிங்கறத பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இல்ல அமைப்புகளோட குரலா மட்டும் இல்ல, அதற்கு கீழாக செயல்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி உளவுத்துறை ஒருவேளை கையில வந்து ஆதாரங்கள் வச்சிருக்கலாம். உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் படி, ஆதாரங்கள் படிதான் ஒரு அபிடவிட் கோர்ட்ல வந்து தாக்கல். பாஜக புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பா பார்க்கிறதா, போராளி அமைப்பா பார்க்கிறதா? இன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்திய அரசாங்கம் எல்டிடி அமைப்பை வந்து இன்றைக்கும் சட்ட ரீதியாக தடை இருக்கிறது. இது வந்து பயங்கரவாத அமைப்பா அல்லது போராளி குழுவா? நீங்க வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்து இப்படிதான் அப்படிங்கிற ஆன்சர் வந்து இல்ல. நீங்க நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி இந்த புலிகள் அமைப்பு பற்றி என்ன சொன்னார்? இலங்கையில போய் பாராளுமன்றத்தில் போய் கடுமையான தீவிரவாதத்தை வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது சொல்லி பாராட்டு தெரிவித்து வந்தார். பயங்கரவாதம் இலங்கையில யார் பண்ணா, எங்க நடந்தது, யாரு குறிப்பிடுறார் அவரு? நான் என்ன சொல்றேன், இதே விடுதலை புலிகளுடைய இந்த கோரிக்கை பற்றி, தனியீழம் கோரிக்கை பற்றி எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னு பாஜக சொல்லி இருக்குல்ல. தனியீழத்தை பற்றி நாங்க தனியீழத்தை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பாஜக ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கு. தனியீழத்தை ஆதரிக்கிற பத்தி அதுதான் சொன்ன யஸ்வந்த் சின்ஹா அவர் கருத்து சொல்லியிருக்காரு. பொன் ராதாகிருஷ்ணன் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஏன்னா திரு யஸ்வந்த் சின்ஹா மீட்டிங் இருக்கும்போது அந்த மீட்டிங்ல நானும் இருந்தேன்.
ஏன்னா அடுத்த நாள் பத்திரிகைகள்ல செய்தி வந்தது, இந்த மாதிரி புலிகள் அமைப்பை ஆதரிக்கிறதா பாஜக போட்டே தனியாக செய்தி வந்தது. அப்ப திரு எஸ் நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, தனி ஈழம் கருத்து தொடர்பான விஷயத்துல அவர் சொன்னது, தனி ஈழம் என்பது இந்திய அரசாங்கத்தினுடைய கையில் இல்லை, அது அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் வரும் காலத்தில் தமிழக மக்களை நடத்துவதுதான் தனி ஈழத்தம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து நாளைக்கு வலுப்பெற போகுதுங்கிற விஷயத்தை தான் சொன்னாங்க. அதே வார்த்தை சொன்னாரு. ஏன்னா நீங்க வந்து தனி ஈழம் அமைப்பது தொடர்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய வாசகங்கள் வேறையா இருக்கு, திரு சுப்பிரமணியோட வாசகம் வேறையா இருக்கு, பிரதமர் நரேந்திர மோடியோட வாசகம் வேறையா இருக்கு. சொல்றேன், நீங்க வந்து திரு சுப்பிரமணியன் சாமி அவர்களுடைய கருத்துக்களை பத்தி இதே தளத்துல நம்ம நிறைய தடவை திரு நரேந்திர மோடி திரு நரேந்திர மோடி இலங்கையில பாராளுமன்றத்துல வெற்றிகரமாக பயங்கரவாதத்தை முறியடித்திருக்கிறதுக்காக பாராட்டு தெரிவிக்கின்றனர். எந்த பயங்கரவாதம் எது வந்து யார் பயங்கரவாதம் பண்ணா? இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த செயல்கள் பயங்கரவாதமா இல்ல இந்த செயல்கள் போராளியா அப்படிங்கறத உங்களால பிரிச்சு சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும். நிச்சயமா சொல்ல முடியும். நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க புலிகள் அமைப்பு பற்றி வாக்கு வங்கி உங்களை அச்சுறுத்துகிறது. மத்திய பாஜக இல்ல, தமிழக பாஜக கவலை இருக்கு. நாங்க தமிழக பாஜக கவலைப்படதா இருந்தா தனி ஈழத்தை நேரடியா ஆதரிக்கலாம் சொல்லிட்டு போயிடலாமே. பல முறை மறைவான உங்களுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழர்களுக்காக போராடுவர்களை பயங்கரம் சொல்லிட முடியாது அப்படின்னு புலிகளை பற்றி பேசும்போது சொல்றாரு. பிரதமர் ஆனாரு, அவர் அன்னைக்கு ஆதரிச்சார், ஈழத்தை ஆதரிச்சார், புலிகள் ஆதரிச்சார், மதுரை மாநாட்டிலே பேசினார். சகோதரர், நீங்க வந்து எங்களோட கவர்மெண்ட்லயும் நீங்க இருந்திருக்கீங்க. நீங்க குறிப்பாக திரு வாஜ்பாய் அவர்களோட அரசாங்கத்துல மிக முக்கியமான அற்புத மனிதர் ஆதரித்தார். மனிதருக்காக இல்ல, நீங்க 91 முன்னாடி எல்லாருமே ஆதரிச்சாங்க. நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க, இப்போ நான் போட்டு காட்ட சொல்றேன். தமிழிசை சவுந்தரராஜன் புலிகள் அமைப்பு வந்து அமைப்புங்கிறத நேரடியாக அவர்கள் சொல்லவே இல்லை, அவங்க சொன்னது பொதுவான விஷயம் தான். நமக்கு கொடுத்த பேட்டியை இப்ப பார்க்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க இப்ப பயங்கரவாதிகளா பார்க்கிறீங்களா, போராளிகளா பார்க்கிறீர்களா? அதாவது அப்படியெல்லாம் தெளிவாக அப்படித்தான் என்று சொல்ல இயலாது. ஆனால் புலிகளை மத்திய அரசு பயங்கரவாத இயக்கம் என்று அறிவித்திருக்கிறது. அதாவது நீங்கள் தமிழர்களுக்காக போராடிய போராளிகள் அவர்கள். ஆனாலும் சில நேரங்களில் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நீங்க ராஜீவ்காந்தி கொலை அப்படி நடக்கும் பொழுது அவர்கள் மீது ஒரு மாற்று கருத்து இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதே சமயத்தில் புலிகள் என்றாலே, அதாவது தமிழர்களுக்காக போராடுபவர்களே, தமிழினத்தை பாதுகாப்பாக போராடுபவர்களே அப்படித்தான் முத்திரை குத்த வேண்டும் என்றும் இல்லை அல்லவா? தமிழர்களுக்காக போராடியவர்கள் எல்லாரையும் தீவிரவாதிகள் என்ற முத்திரை குத்தப்பட்டுவிடக் கூடாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக இருக்கும். இவ்வளவு தெளிவா பாரதிய இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிக தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி என்ன சார்? மார்ச் 13 2015 நான் புலிகள் பயங்கரவாதிகள் சொல்ல முடியல. ஏன் நீங்க தடை பண்ணீங்க? 91 இருந்த தடை, நீங்க 98 2004 வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்க, 2014 இன்னைக்கு ஆட்சியில் இருக்கீங்க. தடையை நீக்க சொல்லி வைகோ கோர்ட்டுகளை கோட்டா போய் கத்திட்டு இருக்கிறாரு. நீங்க ஏன் தடை நீக்கல? புலிகள் பயங்கரவாதிகள் சொல்ல முடியல, புலிகள் இயக்கமே இல்ல, தடை நீக்குங்க. திருப்பி சொல்றேன், நீங்க வந்து அவங்களோட பேட்டி முழுசா கேட்டீங்கல்ல, ராஜீவ்காந்தி படுகொலை பத்தி ரொம்ப தெளிவா எங்க தலைவி சொல்றாங்க. அப்ப ராஜீவ்காந்தி படுகொலை என்பது தமிழர்களுடைய போராட்டத்தினுடைய விளைவா, போராளிகளுடைய வெற்றியா, அல்லது அது வந்து பயங்கரவாதமா? சொல்லுங்க. ராஜீவுடைய கொலை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், மாற்று கருத்தே கிடையாது. யார் ஆதரிக்க, யாருமே ஆதரிக்கல. அப்போ அதுதான் சொல்றேன், அவங்க ரொம்ப அழகான அந்த வித்தியாசம் சொல்றாங்க. நீங்க தமிழர்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய அமைப்புன்னு சொன்னா கூட சில தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றது சரியா, நரேந்திர மோடி சொல்றது சரியா? மார்ச் 13 2015 ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்ல ஸ்ரீலங்கா ஹேஸ் லிவ்ட் த்ரூ a decades of tragic violence and conflict. யார் பத்தி சொல்றாங்க? வயலன்ஸ். யாரு? அதே மாதிரி you have successfully defeated terrorism. பயங்கரவாதம் இல்லையா அந்த கண்ட்ரில? யார் பண்ணாங்க? ரெண்டு பேரும். யார் பண்ணாங்க? எல்லா அரசாங்கத்துக்கு பல்வேறு அமைப்புகள் பண்ணாங்க, எல்டிடி அமைப்பு பண்ணாங்க, எல்லாம். நீங்க எல்டிடி பயங்கரவாதம் பண்ணாங்க, அதான் சொல்றீங்க. அவங்க தான் ஈடுபட்டதா நம்மளுக்கு எல்லா தகவலும் தெரியும். அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் வாணிஜா சொல்லக்கூடிய கருத்து என்ன? இங்க பாருங்க,
இப்பதான் நீங்க சொன்னீங்க ஒட்டுமொத்தம் பயங்கரவாதம் சொல்லிட முடியாது. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அவங்க பயங்கரவாதம் பண்ணாங்க செயல்கள் இருக்குங்களா? நான் அதுதான் திருப்பி கேட்டேன். நீங்களே என்ன பதில் சொன்னீங்க? ராஜீவ்காந்தி படுகொலையை பயங்கரவாதமா ஏற்றுக்கூடமா இல்லையா? ஆமான்னு சொல்றீங்க. அப்ப இதே கேள்வி உங்களுக்கு சேர்த்து லிங்க் பண்ணலாம்ல? நிச்சயமா நான் சொல்றேன். ராஜீவ்காந்தி ஏற்றுக்கல சொல்லி ஒரு நாள் யாருமே ஏற்றுக்கல, யாருமே ஏற்றுக்கல. நான் கேட்கறது இந்த விஷயத்துல மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு கிடைத்த சில ஆதாரப்பூர்வமான தகவல்கள், ஸ்பெசிபிக் இன்புட் அப்படின்னு சொன்னா இன்சிடென்ட் சொல்லணும், பர்சன் சொல்லணும். உளவுத்துறை எல்லா நேரத்திலயும் அந்த மாதிரி ஸ்பெசிபிக் ஆளை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன சந்தேகம்? பாஜகவும் உளவுத்துறையும் எந்த ஆதாரமும் இல்லாம நான் உனக்கு சொல்றேன். உளவுத்துறை அப்படிங்கறது அரசாங்கத்தோட ஒட்டுமொத்தமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. இதை கொண்டு வந்து ஒரு அரசியல் கட்சியோட அப்படியே லிங்க் பண்றது அப்படிங்கறது எந்த விதத்துல நியாயம்? நீங்க கேட்டிருப்பீங்க இந்த உளவுத்துறைகள் வந்து எப்படி எப்படிலாம் அறிக்கை கொடுக்குறாங்க, என்னென்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னு தெரியும். நிச்சயமா அரசுக்கு வந்து அவங்க எவ்வளவு வந்து சாதகமா செயல்பட நிர்பந்தத்தில் இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். புது விஷயம் கிடையாது. அப்படி மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது. குறிப்பாக நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உளவுத்துறை நிறைய நல்ல காரியங்களையும் பண்ணிருக்காங்க. நீங்க எப்படி குழம்பி கிடக்குறீங்களோ அப்படித்தான் உளவுத்துறை குழம்பி சந்தேகம் வருது. இங்க பாருங்க, இதுல நீங்க வந்து எல்டிடி பத்தி இவ்வளவு தூரம் கவலைப்படுறீங்களே, ஏன் வந்து மேல இருக்கிற பதில் எல்லாம் ஒண்ணுமே படிக்கலையா? கேரளாவில 2013 கொச்சின்ல இதே 6 பேர் வந்து சிமி அமைப்பை சார்ந்தவர்கள் குண்டு வெடிப்பு தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கும் போது அவங்க வந்து குண்டு வெடிச்சு இறந்திருக்காங்க. அவங்களோட அவங்க கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சில பேப்பர் தகவல்கள்ல முல்லை பெரியார் பத்திர விஷயம் சேர்ந்திருக்கு. உளவுத்துறை அந்த மாதிரியான கம்ப்ளீட் ரிப்போர்ட் இப்படி ஒரு இன்புட் வானதி சீனிவாசன் இருக்குது. இத மாதிரி ஏதாவது ஒரு இன்புட் விடுதலை புலிகள் பத்தி பேசியிருந்தா வைகோ பேச மாட்டார், திருமாவளவன் பேச மாட்டார், கே ராதாகிருஷ்ணன் பேச மாட்டார், யாருமே பேச மாட்டாங்களே. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிபிக்கான இன்புட் இல்லன்னு சொன்னா கூட ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நபர்களை பத்தின எல்லா விஷயத்தையும் தெளிவா உளவுத்துறை வெளியில சொல்லிவிட முடியாது. அதனால ஒட்டுமொத்தமாக இவர்களிடம் இருந்து ஆபத்து இல்ல அப்படிங்கறத ஓவர் ரூல் பண்றதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஏன்னா இன்னைக்கும் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இல்ல. அது மட்டுமல்ல, புலிகளால முல்லை பெரியார் அணைக்கு ஆபத்து இருக்குன்றீங்க. ரொம்ப தெளிவா இதை படிச்சீங்கன்னா புரியும். புலிகள் இறுதி யுத்தத்தின் போது புலிகளுக்கு இந்திய அரசாங்கம் உதவி செய்யவில்லை என்ற காரணத்திற்காக புலிகளால முல்லை பெரியார் அணைக்கு ஆபத்து இருக்கிறது. இதுல புலிகளால் ஆபத்துன்னு சொல்லல. இதுல வந்து பாருங்க, நீங்க பாருங்க, நீங்க இறுதி யுத்தத்தின் போது இலங்கையிலே இருக்கின்ற எல்டிடிக்கு இந்தியன் ஆர்மி உதவி செய்யாத காரணத்தினால் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள், ஒரு சில எலிமெண்ட்ஸ் இவையெல்லாம் இம்மாதிரி தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது. எக்கனாமிக் பத்தி ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க பாருங்க. எந்த மாதிரி முல்லை பெரியார் அணைக்கு அச்சுறுத்தல் திருப்பி கேக்குறேங்க. இது நேரடியாக புலிகள் சம்பந்தப்பட்டதுங்கிறது சொல்லல. புலிகளுக்கு உதவி செய்யவில்லையே இந்திய அரசாங்கம் என்கின்ற எண்ணத்தோடு இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்த கருத்துக்களை தெரிவிக்கின்ற ஒரு சில அமைப்புகளுக்கு உள்ளாக வேலை செய்யக்கூடிய சில நபர்களுக்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இதுதான் பதில். திரு ராதாகிருஷ்ணன், உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்து. ஏங்க, விடுதலை புலிகள் அவங்க ஒரு மேல மாசு கற்பித்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படின்னா, ராஜீவ் படுகொலையிலே பல முடிச்சுகள் அவுக்கப்படல, யார் கொலையாளியும் சரியான ஒரு விசாரணையோ புலனாய்வோ நடக்கலைங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு அந்த களத்துல எங்க அங்க பாடுபட்டு போராடியது தமிழர்களை பாதுகாத்து விடுதலை புலிகள் ஒரு காலத்துல அவங்கதான் அந்த களத்துல இருந்தாங்க. அதை வந்து கொச்சப்படுத்துறதுல இந்த மாதிரி பண்ணது வேதனை அளிக்கிறது. இதே என்ன இலைமரம் தான் ஈழம் மலரும் சொன்னாங்க. விடுதலை புலிக்கு ஆதரவாக எக்ஸ்பிரஸ்ல பேட்டி கொடுத்தாங்க இந்த அம்மையார். ஒரு கட்டத்துல போன கட்டத்துல விடுதலை புலிக்கு ஆதரவா இருக்குன்னே சொன்னாங்க. இப்படியான கட்டத்துல இப்படி ஒரு மனுவை போட்டு அந்த இயக்கத்தை மாசுபடுத்துறது நல்லா இல்ல. அதே நேதாஜி போஸ வந்து இருக்காரு, வாங்கினாதன் நீங்க பாராட்டுறீங்க, சீராட்டுறீங்க. இன்னைக்கு அங்க ஒரு விடுதலைக்காக ஒரு தேசிய இனம் வரணும், ஒரு நாடு அமைக்கணுங்கிறதுக்காக பாடுபட்டாங்க விடுதலை புலிகள். அந்த போர்ல அவங்க தோத்தாங்க. 2009 போர்ல அந்த இனம் அழிக்கப்பட்டது, இன அழிப்பு நடந்தது. இன்றைக்கும் அங்க வந்து அவங்களுடைய நிலங்களையோ திருமாவளவன் சொன்னாப்ல வெந்த புள்ள வேல்பாச்சர கதைதான் வேதனை வேதனை கொடுக்குற இந்த மனு வீரத்தை கொச்சப்பட்டிருக்கு, தையா சொல்லியிருக்காங்க, மாசுபடுத்திருக்கு. நரிப்புள்ளை சொன்னாங்க என்ன? நரி ஐநா அமைப்போடைய மனித உரிமை ஆணைய தலைவர் வந்து நரிப்புள்ளை சொன்னாங்க, புலிகள் வந்து தமிழர்களை கேடயமா பயன்படுத்துறாங்க. 2009
நாட்டுல பல விடுதலை நடக்கு. போராடி இருக்காங்க தன் இனத்துக்காக. ஒரு கொள்ளக்கார கூட்டமா நீங்க கம்பேர் பண்ணி பேசலாம், நாங்க எப்படி ஏற்றுக்க முடியும்? அது மாசுபடுத்திருக்காங்க. தலைவர் சொன்ன சரியான ஸ்டேட்மெண்ட், தலைவர் கலைஞர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணிருக்காங்க. தவிர்க்கணும். போர் உச்சத்துல இருந்த போது பேராசிரியர் சொன்ன விஷயத்தை பேராசிரியர் முழுமையான என்னங்க பாரு ஒரு லைன் எடுத்து நீங்க பேசலாம். என்னங்க அர்த்தத்துக்கு ஒளிப்புற பணம் பேசலாம், கோணார் பேசுறீங்க. புலிகள் அமைப்பு இன்னைக்கு இயங்குறாங்களா இல்லையாங்கிறத தாண்டி திரு திருமாவளவன் குறிப்பிட்டது போல கர்நாடகால வழக்குல பாதுகாப்பு வேணும், அங்க வந்து நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் கூட புலிகளை வந்து கோட் பண்ணிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் அங்க வந்து நீதிமன்றத்தில் ஆஜரா இருக்கிறது புலிகளை அச்சுறுத்தலுன்னு சொல்லிட்டு எங்க போனாலும் ஒரு பூச்சாண்டி காட்டுறது போல எதுவாக இருந்தாலும் புலிகளால் ஆபத்து, புலிகளால் ஆபத்து, புலி வருதுன்னா இது அப்படி நடமாட்டம் இருக்குது. அங்க 2009 பிறகு இலங்கையிலே இல்லைன்னா இந்தியாவில் போட்டாங்களான்னு தெரியல. திமுக இன்னைக்கு இவ்வளவு வரிஞ்சு கட்டிக்கிட்டு அண்ணன் அவர்கள் பேசுறாங்க. விடுதலை பிரபாகரனோட தாயா சென்னைக்கு வந்து மருத்துவ ஒரே ஒரு விஷயம் நீங்களே எல்லாருமே கேட்கறாங்க. அப்பா மட்டும் கேட்கற ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க. திமுக பற்றிய கேள்வி திமுக உங்க மட்டும் தான் கேட்டேன். அதிமுக பற்றிய கேள்வி தயவு செய்து அதுதான் சொல்றாங்க. எல்லாருமே புலிகளுடைய இந்த தலைப்பு என்ன? தமிழக அரசு ஏன் மனு செஞ்சீங்க? நீங்க ஏன் கோர்ட்ல போய் வாதாடுனீங்க? சொன்னதை போல ஒரு தீவிரவாதம் வரும் என்ற ஒரு உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் உளவுத்துறை கொடுத்துச்சு. கர்நாடகால நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்கு பாதுகாப்பு இல்ல, புலிகளால் அச்சுறுத்தல். அது ஒரு சிஎம் வந்து போய் கேக்குறாங்கன்னா அது காரண காரியம் இல்லாம சும்மா எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? விடுதலை புலிகளை பத்தி பேசணும், குற்றம் சொல்லணுங்கிற அவசியம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன இருக்கு? சொன்னது என்ன காரணம்? அவங்க கேட்டது என்ன காரணம்? அதே விடுதலை புலிகள் தான் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு அவங்க சொன்னது என்ன காரணம்? புலிகளை போராளிகளாக பார்க்கக்கூடிய இயக்கங்கள் இவை. புலிகளை பயங்கரவாதிகளாக பார்க்கக்கூடிய இயக்கம் அதிமுக. இயக்கம் பார்க்கல, ஒட்டுமொத்த இந்தியா பார்க்கல. தடை செய்யப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு தனிப்பட்ட முறையில விடுதலை புலிகளை வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் 91 மத்திய அரசு தடை செய்வதற்கு காரணமாக இருந்ததே நான் தான் என்று பெருமை கொண்டவர் ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு அந்த இயக்கத்தை பற்றிய பயம் மக்கள் மத்தியில். இதே திமுக ஆட்சியில் கோரம்பாக்கத்தில் பத்மநாபன் உட்பட நிறைய பேர் கொல்லப்பட்ட போது விடுதலை புலிகளால் தான் அந்த மரணமே நடந்தது என்பது மக்களுக்கு அறியப்பட்ட போது அது தீவிரவாத திருமாவளவன் இறுதியான கருத்தை கேட்டு நான் நிகழ்ச்சியை முடிக்க விரும்புறேன். தமிழகத்துல இந்தியாவில் இன்றைக்கு வரைக்கும் விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் தான். IS பயங்கரவாத இயக்கம் எப்படி இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போல புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. சட்டப்படி இவர்கள் செய்வதற்கு லாஜிக் இருக்கா, உண்மை இருக்கா என்பதெல்லாம் தாண்டி சட்டப்படி தடை செய்யப்பட்ட இயக்கத்தை காரணம் காட்டுவோம் எப்படி குற்றம் பார்க்க முடியும்? அரசு செய்யறது உண்மையா பொய்யா என்பதை தாண்டி ஒரு லாஜிக், ஒரு லீகாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதாவது முழங்காலுக்கும் மொட்டைத்தலைக்கும் முடிச்சு போடுவதை போல இந்த முல்லைப்பெரியாறு அணையோடு விடுதலை புலிகளை இணைத்து பேசுகிற ஒரு நடவடிக்கை. கேரள அரசு தமிழ்நாட்டு அதிகாரிகளை அனுமதிக்க தடுக்கிறது, மறுக்கிறது. அது தவறு, அது மாநில உரிமைகளை பறிப்பதாகவும் உச்சநீதிமன்ற நடவடிக்கை தீர்ப்புக்கு எதிரானதாகும் என்று சொல்லுவதற்கு பதிலாக புலிகளை இழுத்து வந்து பாதுகாப்பு கோருவது தன்னுடைய இயலாமையை காட்டுகிறது. புலிகளை பொறுத்தவரையில் யார் எதிரி என்பதை மிக தெளிவாக உணர்ந்தவர்கள். ராஜீவ்காந்தி படுகொலையை தவிர அதில் பல பின்னணிகள் இருக்கின்றன. எந்த சூழலிலும் மாவீரர் நாள் உரையாற்றுகிற போது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்தியாவை நேச சக்தியாகவே தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்திருக்கிறார். ஆகவே முட்டாள்தனமாக முல்லை பெரியாறு அணையை உடைத்துவிட்டு மறுபடியும் ஒரு அரசியல் சிக்கலை ஏற்படுத்துவதற்கு எந்த சூழலிலும் விடுதலை புலிகள் மிச்சம் இருக்கிற புலிகளாக இருந்தாலும் யாராயிருந்தாலும் அந்த தவறை செய்யவே மாட்டார்கள். ராஜபக்சே போன்ற இனப்படுகொலை குற்றவாளியை தண்டிப்பதற்கு பதிலாக, பழிவாங்குவதற்கு பதிலாக மைத்ரிபாலா போன்றவர்களை எல்லாம் பழிவாங்குவதை விட்டுவிட்டு இங்கே வந்து முல்லை பெரியாறு அணையை உடைக்கப் போகிறார்கள் என்று சொன்னால் அது விடுதலை புலிகளின் ஆளுமையை மிகவும் குறைத்து கொச்சைப்படுத்தி மதிப்பிடுவதாகவும் இது நம்முடைய இயலாமையை காட்டுகிறது. மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அங்கே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்பதற்கு பதிலாக புலிகளை இழுத்து பாதுகாப்பு தேடிக் கொள்வதைப் போல இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது தமிழக அரசு. எந்த காரணத்தை முன்னிட்டும்
இதை நியாயப்படுத்த முடியாது. இதை தயவு செய்து தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வையாக இருக்கிறது. பெரும்பாலான எதிர்க்கட்சிகளுடைய பார்வை அப்படிதான் இருக்கிறது. உளவுத்துறை கொடுக்கக்கூடிய தகவல் நிச்சயமாக புறந்தள்ளிவிட முடியாது. அதுல வந்து ஏதேனும் காரணங்கள் இருக்கலாம் என்றுதான் இதுவரைக்கும் அரசை ஆண்ட நிறுவனங்கள், ஆண்ட கட்சிகள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக உளவுத்துறையுடைய அறிக்கையை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. அதே சமயம் அதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா என்ற சந்தேகத்தை எழுப்பாமல் இருக்க முடியாது. புலிகளுடைய அச்சுறுத்தல் இருக்கிறதா, பயங்கரவாத அமைப்புடைய அச்சுறுத்தல் இருக்கிறதா என்பது இல்லையா என்பதெல்லாம் தாண்டி திரு திருமாவளவன் மற்றும் குறிப்பிட்டது போல் நிச்சயமாக முல்லைப் பெரியாறு அணைக்கு மத்திய ரிசர்வ் படையோட பாதுகாப்பு தேவை. அதை வேறு ஏதேனும் வழியிலாவது தமிழக அரசு நிச்சயமாக கேட்டுப் பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பாதுகாப்பு இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.